my dear students and parents, welcome to Janus Nee Tamil. ஒரு important notice NTA side ல இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எது ரிலேட்டடா அப்படினு பார்த்தோம்னா examination fee refund ரிலேட்டடா தான். இன்னுமே நிறைய பசங்க மேம் எனக்கு ரீஃபண்ட் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, NTA சைட்ல இருந்து ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. As on July 14, 2026 வரைக்குமே 11,46,401 candidates மட்டும் தான் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 22.97 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் வெறும் 11,46,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ரீஃபண்ட் ப்ராசஸ் தான் NTA ஸ்டைலேருந்து இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பசங்களுக்கு வந்திருக்கு, இன்னுமே நிறைய பசங்க வரலன்னு சொல்றீங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அகைன் NTA சைட்லேருந்து இந்த டேட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்டை வந்துட்டு July 31 வரைக்கும் அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இன்னுமே 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் சப்மிட்டே கொடுக்காம இருக்கிறது அரௌண்ட் 120 crores மேல அந்த அமௌண்ட்டே வரும். ஸோ அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னுமே அதை கவனிக்காம இருந்தீங்க, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்டேட்டே பண்ணல, என்டர் பண்ணி கன்ஃபார்மே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எக்ஸாம் 2026க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க பட் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுமே பார்த்துட்டு அவேரா இதுக்கப்புறமா தான் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் ஆல்சோ OMR ரெஸ்பான்ஸ் ஷீட்டுமே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே இதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். வித்தின் 1 week உள்ள இப்போத்துலேருந்தே எப்போ வேணாலும் நம்ம நீட் எக்ஸாம்க்கான ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்க்கான ரிசல்ட் வரும். அண்ட் ஆஃப்டர் தட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. பட் இன்னுமே லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான லாஸ்ட் டேட்டே நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்குமே நீங்க அப்ளிகேஷன் போடாம இருந்தீங்கன்னா கூட ரிசல்ட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ எப்படி அப்ளை பண்ணணும்னு கிளியர் கட்டா வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கவுன்சிலிங் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ரவுண்ட் 1ல இருந்து ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் 4 வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கிளியர் கட்டா எல்லாத்த பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026ல அவைலபிளா இருக்கும். சோ நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் நியூஸ் குயிக்கா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you so much for watching. All the very best for all of you.